வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் வீடியோ தான். இந்த பர்டிகுலர் மாடல் எத்தனை பேர் பார்த்துருப்போம்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மிஸ் பண்ணின ஒரு மாடல் தாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் இல்லை, ஒரு 2 to 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த கூப்பே எஸ்யூவிஸ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹைப் இருந்துட்டு தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிசால்வ் ஆயிடுச்சு. அதை பற்றி பேசலாம். பட் நீங்கள் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதியோட கிராண்ட் விட்டாரா, டொயோட்டோட ஹை ரைடருங்க, ஸ்கோடாவோட குஷாக், ஃபோக்ஸ் வேகனோட டைகூன், ஹியூண்டாயோட கிரிட்டா, கியாவோட செல்டாஸ், இந்த மாதிரி கார்கள்லாம் பார்க்குறப்போ டாட்டாவில் கர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பே டிசைனில் ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. கூப்பே எஸ்யூவி அப்படின்னு அழைக்கப்பட்டது. கூப்பே அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்கோம் இந்த கூப்பே கான்செப்டை பற்றி. அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். கூப்பே அப்படின்றப்போ ஒரு ஃபிக்ஸ்டு ரூஃப் வச்சு ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைனோட வர கார்களை வந்து இந்த கூப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நியூ ஏஜ் டிசைன் தான் வச்சுக்கோங்களேன். அதாவது இந்தியா பொறுத்த மட்டும் சொல்கிறேன் நான். இந்த அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தப்போ ஒரு நல்ல மார்க்கெட்டில் ஒரு ஹைப் இருந்துச்சு. பட் அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆச்சு. அது ஏன் அப்படின்னு தெரியல. பட் வேல்யூ ஃபார் மணியாக பியூர் ப்ளஸ்னு இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட்டை தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஆன் ரோட் 13,80,000 பெட்ரோல் வேரியன்ட், டீசல் போகிறப்ப 15,60 கிட்ட வருதுங்க. நீங்கள் மற்ற வாகனத்தோட என்ட்ரி லெவல் வேரியன்ட்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா இதையும் ஒரு பார்வை கொடுக்கலாம். ஏன்னா 13,80 அப்படின்றது ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான். இதில் கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஓவரால் அந்த ரோபோஸ்ட்டாக இருக்கக்கூடிய பில்ட் குவாலிட்டிக்கு. சரிங்க, வீடியோக்குள்ளே போய் இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் மாடல் உங்களுக்கான மாடலாக இல்லையா அப்படின்ற புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வாகனத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடை சேர்ந்த விக்டரி டாட்டாக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு டாடா நிறுவன கார்களை விமர்சனம் செய்ய உதவி கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு டாட்டாவில் சர்வீஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு குவரிஸ்னாலும் நீங்கள் இங்கே வண்டி எடுத்தீங்கன்னு இல்லை, நீங்கள் எங்கே வண்டி எடுத்திருக்கீங்க, சர்வீஸில் ஒரு சின்ன பிரச்சனைனா நீங்கள் விக்டரி டாட்டாவை ரீச் அவுட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு பெட்டரான ஒரு சர்வீஸ் குவாலிட்டியை கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டாடா கர்வ் அப்படின்னு வரும்போது அக்ராஸ் த வேரியன்ட் நிறைய கலர் ஆப்ஷன்ஸோட மாறுபாடுகள் இருக்குங்க. இப்போ வாங்க வாகனத்தோட சேஃப்டி பற்றி பேசலாம். சேஃப்டி அப்படின்னு பேச வந்தோம்னாவே டாடா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதில் கேள்விக்குறி இருந்ததே இல்லை. ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கு ராக் சாலிடான ஒரு பில்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரை தான் கொடுக்குறாங்க. த்ரூ அவுட் எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியிலேருந்து எல்லா இடத்துலையுமே ரோபஸ்டான ஒரு ஃபீல் தான் இருக்குது. 1225 கிட்டத்தட்ட 1531 கிலோகிராம் வரைக்கும் அக்ராஸ் த வேரியன்ஸ் இந்த கர்வோட கர்வ் போயிட்டு இருக்கு. அதுவே நமக்கு ஒரு சாலிடான ஃபீலை தான் கொடுக்குது. இந்த வாகனத்தோட பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா டாட்டாவோட X1 பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸானை உருவாக்கியிருந்தாங்க. அந்த நெக்ஸானை பேஸ் பண்ணி தான் இந்த கர்வ் அப்படின்ற காரும் உருவாச்சு. பட் என்ன பண்ணாங்கன்னா அந்த X1 பிளாட்ஃபார்ம்ல இருந்து இந்த கர்வுக்கு வரும்போது இந்த பிளாட்ஃபார்மை அட்லாஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மை ரீகாலிபிரேட் செஞ்சு ரீஇன்ஃபோர்ஸ் செஞ்சு இன்னும் பெட்டரான ஒரு ஸ்ட்ரக்சரோட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் இந்த அட்லஸ் பிளாட்ஃபார்மை எடுத்து வந்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த வாகனமும் உருவாகியிருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ESP அப்படின்னு பார்க்கும்போது அட்வான்ஸ்டாக அந்த லேட்டஸ்ட்டாக வந்து அந்த 3.0 வெர்ஷன் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிரேக் டிஸ்க் வைப்பிங், பிரேக் ப்ரீஃபில்ங்க, அதுக்கப்புறம் வந்து பாடி ரோல் ஓவர் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இவங்க பேக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் வைஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்கேப்பில் 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கிருச்சு. ஸ்ட்ரக்சரல் வைஸ் எந்த விதமான குறைகளும் இல்லை, நல்லா தான் இருக்குங்க. பேனல் கேப்ஸ் அதெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே இருக்க தான் செய்யுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கடைசியில் சொல்கிறேன். அந்த விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருக்கும் அப்படின்றதில் சொல்கிறேங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. உங்கள் கார்களோட யூசர் ரிவ்யூவை ஷேர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நமக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா யூசர் ரிவ்யூஸ் கொடுக்கும்போது இன்னும் பெட்டரான புரிதல் வந்து மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா ஒரு காரை வந்து ஒரு 3 மணி நேரம் to 4 மணி நேரம் அதிகபட்சம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதில் என்ன நமக்கு தெரியுதோ அதை நம்ம சொல்கிறோம். பட் யூசர் அப்படிங்கும் போது அதை இன்னும் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் உங்களோட காரை யூசர் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அந்த மற்ற பார்க்குற ஃபாலோவர்ஸ்க்கும் சரி, பொது மக்களுக்கும் சரி பெட்டரான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குங்க. சரி, சேஃப்டி பொறுத்து பார்த்துட்டும் அடுத்து என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் இதயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதயம் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்கே பியூர் ப்ளஸில் வந்து 2 ஆப்ஷனுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் டீசல், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் அந்த 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோலுங்க. ஹைப்பீரியான்னு சொல்லப்படுற அந்த கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்கிறது இல்லை. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டீசல்லையும் சரி பெட்ரோல்லையும் சரி 7 ஸ்பீட் டிசியை கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் போகிறப்போ மேனுவல் அப்படின்றப்போ 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கிடைக்குதுங்க. நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கிறது டீசல் யூனிட்ங்க. ஸோ இந்த டீசல் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் நமக்கு என்ன அப்படின்னா இங்கே வந்து அந்த AdBlue அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. SCR பயன்படுத்தி அதை ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அந்த AdBlue இல்லாமல் பட் DBF அப்படின்றதெல்லாம் இருக்குங்க. பட் AdBlue கான்செப்ட் கிடையாது இங்கே. நான் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ரிஃபைன்மெண்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பவர் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். டீசல் போனீங்கன்னா 116 BHP 260 Nm டார்க்குங்க. இதுவே பெட்ரோல் போனீங்கன்னா 118 BHP 170 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. சரி, ரிஃபைன்மெண்ட்டை பார்க்கலாம்.
மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வாகனம் தான். டர்போ பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே தாங்க ப்ளேஸ் ஆயிருக்கு. நல்ல ப்ராப்பரான குவாலிட்டியான மெட்டீரியலில் ஒரு இன்சுலேஷன் போட்டிருக்காங்க. இந்த என்ஜின் மவுண்ட் பண்ணியிருக்க விதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன்ஸை உள்ளே போகாமல் அந்தளவுக்கு அழகாக பார்த்துக்குது. நல்ல விஷயம் தான். பெருசாக உள்ளே வந்து வைப்ரேஷன்ஸ் தெரியல, நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போயே ஓப்பன் பண்ணியிருக்கப்போ இருக்குது, பட் உள்ளே உட்காரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கேட்கல. அப்புறம் இன்சுலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடத்துலங்க இங்கே, அதுக்கப்புறம் இங்கே அப்படின்னு நிறைய இடத்துல அந்த NVH வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். நல்ல ஒரு மெட்டீரியல் போட்டு தான் அந்த இன்சுலேஷனுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். டாடா மோட்டார்ஸில் மட்டும்தான் வந்து இந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகம் பார்க்க முடியுது, NVH லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சரிங்க, என்ஜின் பொறுத்தவரை தான் கீழே கம்ப்ளீட்டாக கன்சீல் பண்ணலை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமி கன்சீல்டாக தான் இருக்குது. அடுத்து எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். வாகனத்தோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏர் டேம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஷட் ஆஃப் பண்ணின ஒரு லேயர் தான். உங்களுக்கு குரோம் இன்செட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸகனல் ஷேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டேம் ஃபினிஷ் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. இங்கே ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது LED ரிஃப்ளெக்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபாக் லேம்ப் கிடைக்கல. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஏர் இருக்கு. 208 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸா கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த வாகனத்தோட அப்ரோச் டிபார்ச்சர் ஆங்கிள் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அப்ரோச் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 25.4ங்க. டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது 25.8. ரேம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது 29.3ங்க. ரேம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள்னா நீங்க ஒரு மேட்ல ஏறி இப்படி இறங்குறீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இப்படி இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அடிபடாம இருக்குதா இல்லையா, அது எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றது அந்த ரேம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் DRLs வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கொடுத்திருக்காங்க. ஓவரால் ஃப்ரண்ட் ஸ்டாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதாங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைலுங்க இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூப்பே SUV அப்படின்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே நமக்கு எவிடென்ட்டா தெரிய வரும். நல்ல ஒரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, அப்படியே போய் கீழே அந்த ரூஃப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பிங்காக முடிஞ்சிருக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூப்பே ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கூப்பே ஸ்டாண்ட்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஹெட்ரூம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் கவலைக்கிடமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேங்க. 2560 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. அதாவது இது வந்து நெக்ஸானை காட்டிலும் 62 mm இம்ப்ரூவ்ட் வீல் பேஸ் கொண்டதாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லோப்பிங்காக முடியறது உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா. ஸோ இதைத்தான் வந்து அந்த கூப்பே லே ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ரூஃபு, ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைனோட முடியும். ஆக்சுவலாக கூப்பே கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 டோரில் தான் ஆரம்பிச்சது. அது அப்படிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டோராக எமர்ஜ் ஆனதை பற்றிலாம் நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கூப்பே கார் வாங்கலாமா வேண்டாமான்னு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவிடென்ட்டாக புரிய வரும். டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா 215, 65, 16ங்க ஸ்டீல் வீல்ஸ் தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம், டாப் ஆஃப் த லைன் போகிறப்ப மட்டும்தான் நமக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ்லாம் கிடைக்குது. குட் இயரில் தான் போயிருக்காங்க. லைனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போட்டிருக்காங்க, கம்ப்ளீட்டாக கன்சீல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பியானோ பிளாக்ல உங்களுக்கு அந்த வீல் ஆர்க் கிளாடிங் வந்து வந்திருப்பது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த பியானோ பிளாக்ல இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா அப்பீலிங்காக இருக்குங்க. வார்வியம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பியானோ பிளாக்ல தான் அந்த கன்சோல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நெக்ஸான்லாம் பார்த்துருப்பீங்களா, அதே கைண்ட் ஆஃப் ஒரு கன்சோல் தாங்க. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் மிரர்ஸ் தான். உங்களுக்கு மிரரும் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த கன்சோல் வந்து எலக்ட்ரானிக்லி ஃபோல்ட் ஆகும். டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே எம்பெட் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு LED பிளேஸ்மெண்ட் இருக்குது. அது க்ளோ ஆகுதுங்க நைட் டைமில். நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ ஷட் ஆஃப் பண்ணுறப்பலாம் க்ளோ ஆகுது. டோரோட ஹெஃப்ட்லையும் சரி, தட்லையும் சரி எந்த விதமான குறைகளும் நீங்கள் சொல்லிட முடியாது. அவ்வளோ சாலிடான ஒரு ஃபீல் தான் இருக்குங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் மேக்ரோசன் ஸ்டட்ங்க, காயில் ஸ்ப்ரிங்கோட போட்டிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் செமி இண்டிபெண்டன்ட் ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷன் தான் போயிருக்காங்க. இங்கேயும் காயில் ஸ்ப்ரிங் கிடைக்குது. ஸ்டெபிலைசர் பாரும் இருக்குது, ஷாக் அப்சார்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்ட் டைப்பில் போட்டிருக்காங்க. இங்கே ரியரில் நமக்கு லைனஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. இங்கேயுமே லைனஸ் இருக்குது. பட் அந்தளவுக்கு கன்சீல்டாக இல்லை, செமி கன்சீல்டாக தான் இருக்குது. ரியரில் நான் ஆல்ரெடி சொன்னதான் ட்ரம் பிரேக்ஸ் தாங்க. விண்டோ ஏரி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஓகேங்க, நல்ல ஒரு டிஎலோ கிடைக்குது. ரியர்லேயும் அதே மாதிரி டிஎலோ கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கூப்பே எப்பவுமே போகிறப்ப இப்படி முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இது முடிக்கிறனால இந்த இடத்துல நீங்கள் நல்லா சாஞ்சு உட்காந்தீங்கன்னா இந்த இடத்துல மேபி ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகலாம். பட் இன்டீரியர் கேபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியான தீமில் தான் போயிருக்காங்க, கிரே தீமில் தான் போயிருக்காங்க. அதனால பெரிதாக இது வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்குற மாதிரி இருக்காதுன்னு நம்புறேங்க. நான் அது உள்ளே போகிறப்ப இன்னும் தெளிவாக சொல்கிறேன். விண்டோ ஏரியா டியோல பொறுத்த வரைக்கும் டீசென்ட்ங்க. டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் க்ளோ ஆகுங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து க்ளோ ஆகலை. டர்ன் இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் கொடுத்துருக்காங்க. LED கன்சோல் தாங்க இது, தெரியுதுங்களா. ஃபுல்லி கனெக்டட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த மாதிரி தான் இந்த பேனர் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஃபுல்லி கனெக்டட் டெயில் லேம்ப் கிடையாதுங்க. டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் மட்டும் தான் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் லைட்ஸுங்க, அந்த ஸ்டாப் லேம்ப்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேலே இல்லை, இங்கே பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாவோட லோகோ இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியில் அந்த கேமரா போட்டிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அதை நான் உள்ள போகிறப்ப காமிக்கிறேன். பியானோ பிளாக்ல தாங்க இந்த ரியர் பம்பர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியானோ பிளாக் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது பார்க்க வந்து நல்லா இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் 2 சென்சர் தாங்க இன்டெகிரேட்டட் சென்சர் கிடைக்குது. ஒரு 4 சென்சர் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரியரில் நமக்கு டீஃபாகர் வைப்பர்லாம் எதுவும் கிடைக்கலங்க. பட் டீஃபாகர் மட்டும் கிடைச்சிருந்திருக்கலாம். பட் வைப்பர் வந்து நீங்கள் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் போனீங்கனாலுமே வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்லோப்பிங் அப்படி முடிச்சிருக்கிறதுனால தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து ட்ராவல் ஆகி வந்துடும், இதில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டீஃபாகர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மேலே வந்து ஒரு பியானோ பிளாக்ல ஷார்ப் ஃபினேட்டராக கிடைக்குது. ஸ்பாய்லர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்வின் ஷேப்பில் போயிருக்காங்க. நீட்டாக இருக்குது. டாடா கர்வ் எக்ஸல் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூட் ஸ்பேஸுங்க. நீங்கள் பூட் ஸ்பேஸ்லேயே ஒரு ஆள் படுத்து வரலாம். 500 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த டாடா கர்வ் பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. ஏகப்பட்ட திங்ஸை வச்சுக்கலாம். பூட் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குங்க. பட் இந்த பூட் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா அந்த ரியர் சீட் ஸ்பேஸை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். பார்ப்போம், அதையும் பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு வைடான பூட் ஸ்பேஸுங்க. ஸ்பேர் வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதே தாங்க 215 65 16 அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கியில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை 2 பக்கமுமே கொடுத்துருக்காங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி. இங்கே பாருங்க. அடா என்னென்ன திங்ஸை வச்சுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நல்ல விஷயம். ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறது. 1 kgயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அந்த சைடும் இருக்குது. நிறைய ஒரு சின்ன விஷயங்கள்லாம் மைனூட்டாக பார்த்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அடாப்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் இந்த வேரியண்ட்டில். கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லாக் அன்லாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லாம்ப் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சோட ஒரு ஃப்ளிப் கீ கொடுத்துருக்காங்க. இன்னொரு கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கீ தாங்க, நார்மல் கீ தான். டோர் ஃப்ளாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஷட் ஆஃப் ஆகும்போது உங்களுக்கு இது வரைக்கும் வந்து முடிஞ்சிடும். இதுவே இந்த அளவு வரை இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேரு சகதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்படி கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் கன்சீல்டாக இருக்கும். டோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைட் ஓப்பனிங் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா கிடைக்குதுங்க. 90 டிகிரி இல்லைனாலும் நல்ல ஒரு வைட் ஓப்பனிங் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல அந்த ஹேண்டில்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் கிடச்சிருக்குது. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக நம்மளால் வச்சுக்க முடியும். அதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. டாடா கர்வோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. இன்க்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. டாடா மோட்டார்ஸில் எப்போவுமே எக்ஸல் ஆகிற இடம் அப்படின்னா அந்த ரியர் சீட்டோட அந்த அப்போல்ஸ்டியோட வடிவமைப்புங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபாவில் உட்கார்ற ஒரு ஃபீல் கிடைக்கிது. நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு உட்கார்றப்ப நல்ல ஒரு போஸ்டரில் உட்கார முடியுது, கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. லம்பார் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. 2 அடல்ட் உட்காரலாங்க, ஒரு கிட் சென்டரில் உட்கார முடியும். அதுதான் ஸ்பேசிங் அப்படின்ற பார்க்கும்போது. சரி, ஹெட்ரூம். இங்கே ஹெட்ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. மேலே இங்கே பாருங்கள், என் தலை இருக்கிறதுக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு தான் கேப் இருக்குது. நீங்கள் எப்போவுமே வந்து இப்படி உட்கார போகிறதில்ல, கொஞ்சம் சாஞ்சு தானே உட்காருவோம். கம்ஃபர்டபுளாக அப்படி உட்காரேன் பாருங்கள். இப்படி உட்கார்றப்போ எனக்கு வந்து பாருங்கள் ஹெட்ரூம் அப்படின்றது 6 ஃபீட் ஆளுக்கு மேலே இருந்தீங்கன்னா மட்டும்தான் சிரமமாக இருக்க போகுது. அதே மாதிரி சன்ரூஃப் இல்லாத மாடல்ஸில் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவே இருக்குது. சன்ரூஃப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இப்படி கொடுத்துருப்பாங்க, ஸ்கூப் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இப்படி வந்திருக்கும், இப்படி வந்து போயிருக்கும். அப்படின்றப்ப என்னன்னா இந்த இடம் கொஞ்சம் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி மேபி இருக்கலாம். பட் சன்ரூஃப் இல்லாத மாடலில் உண்மையுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. 6 அடி தாண்டி இருந்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் பின்னாடி சிரமமாக இருக்கும். நல்லா இருக்குது. சோஃபா தான் பின்னாடி பொறுத்த வரைக்கும் இந்த அப்ஹோல்ஸ்டரி அவங்க போட்டிருக்க விதம். சரிங்க, ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேசஞ்சருக்கு ப்ராப்பரான ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் இருக்கிற பேசஞ்சருக்கு 3.8 சீட் பெல்ட்ஸ் கிடைக்குதுங்க. பின்னாடி ஆக்சுவலாக பார்சல் ட்ரே கொடுக்கல. அதே மாதிரி 60-40 ஸ்பிளிட்லாம் கிடையாதுங்க. 100% ஃபோல்டபுள் தான். ரிக்ளைன் ஆங்கிள் ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். ரிக்ளைன் ஆங்கிள்லாம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் நமக்கு கிடைக்கல. கேபின் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற பேசஞ்சருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் கிடைக்குது. ஒரு LED கேபின் லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. கிராப் ஹேண்டில் அப்படின்றதும் கிடைக்குதுங்க. டிரைவர் தவிர மீதம் எல்லாத்துக்குமே கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப கிராம்ப்டாக ஃபீல் ஆகலை. நீங்கள் இது ஆக்சுவலாக வந்து என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு பின்னாடி தள்ளி தான் வச்சிருக்கேன். ரொம்ப கிராம்ப்டாலாம் ஃபீல் ஆகலை. ஹெட்ரூமை தவிர்த்து மீது எல்லாமே பர்ஃபெக்ட் தாங்க. ரியரில் நமக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது, ஃப்ரெஜெல்லாம் இல்லை. அதே மாதிரி ஒரு ப்ளோயர் கண்ட்ரோல் இந்த இடத்துல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா USB Type A Type C 2 சார்ஜிங் போர்ட் கிடைக்குது. ஹம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஹம்ப் தாங்க இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உட்கார்றதுக்கு போதுமானதாக இருக்கும். அடல்ட் உட்காரும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். பெரிய ஹம்புங்க. உங்களுக்கு பி பில்லர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்குன்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட சின்ன நிக்நாக்ஸாக இந்த இடத்துல வந்து நம்மளால் ஹேங் பண்ணிக்க முடியும். டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
மேட் பிளாக்கு, பியானோ பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஒயிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு டிப்பிக்கலாக நீங்கள் நெக்ஸானில் பார்த்துருப்பீங்களங்க, அதே கைண்ட் ஆஃப் ஒரு டேஷ்போர்டு தான் இங்கே வந்து கொஞ்சம் மாறுபாடுகளோட எடுத்து வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா அப்பீலிங்காகவே இருக்குது. க்ளவ் பாக்ஸ், எவ்வளோ பெரிய க்ளவ் பாக்ஸ் பாருங்கள். இங்கே 2 கப் ஹோல்டர் வேறு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கை இவ்வளோ கை உள்ளே போகுதுங்க, அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி டாப் அண்ட் த லைன் போகிறப்ப கிடைக்கும். நல்ல ஒரு பெரிதான க்ளவ் பாக்ஸுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 kg வெயிட்டை வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்குது. நீங்கள் ஏதாவது வந்து சின்னதாக வந்து ஒரு காய்கறி சாமானை வாங்குறீங்க, இல்லை ஏதாவது நிக்நாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கீழே சிந்தாமல் இருக்கும். ஐஆர்விஎம் பொறுத்து பார்க்குறப்போ ஒரு மேனுவல் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ பாசஞ்சருக்கு கிடைக்குது, டிரைவருக்கு ஒரு டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு. இதை தள்ளிட்டேன், அதுக்கப்புறம் ஆம்ரெஸ்ட்டி ஓப்பன் பண்ணிட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ரப்பரில் ஒரு லே அவுட் போயிருக்காங்க. ஸோ வந்து திங்ஸ் வச்சா ரேட்டில் ஆகாமல் இருக்கிற மாதிரி. மூவபிள் ஆம்ரெஸ்ட்னு கேட்டிங்கன்னா இல்லை, மூவபிள் ஆம்ரெஸ்ட் கிடைக்கல. டிரைவ் மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேரியண்ட்லேயே நமக்கு எக்கோ சிட்டி ஸ்போர்ட்னு 3 டிரைவ் மோட்ஸ் கிடைக்குது. அதுக்கான நாப் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கியர் நாப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லெதர் ராப்பிங் கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கலாக உங்களுக்கு டாடா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய கியர் நாப்ஸ் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு ரப்பரி ஒரு ஃபீல் இருக்குது. கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு நாச்சியான ஒரு ஃபீல் கொண்டது தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் ஏ, அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜர், அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7-inch ஹார்மன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ங்க. உங்களுக்கு பாரம்பரியமாக டாடா நெட்வொர்க்கில் கிடைக்கும் இல்லைங்க, அந்த ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி காமிச்சிடறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போது ஆடியோ குவாலிட்டியை பார்க்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஆப்டிமல் சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டியூன் பண்ணியிருக்கோம். அதோட கேலிப்ரேஷன் நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஆடியோ செட்டப்பில் பார்த்திங்கன்னா தெரியும். பேஸ் வந்து ஒரு 7 ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, மிட் வந்து 2, ட்ரிபிள் வந்து பார்த்திங்கன்னா 8 வச்சுக்கோங்க. இதில் வந்து ட்வீட்டர்ஸ் கிடையாது, 4 ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான். அதனால தான் ட்ரிபிள் கொஞ்சம் சேர்த்து வச்சோம்னா தான் கொஞ்சம் ஒரு பெட்டர் கேலிப்ரேட்டட் சவுண்ட் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஸ்லீக்காக தாங்க இருக்குது, அதில் எல்லாம் குறைகளே கிடையாது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்குங்க, பட் வந்து அது வைடாக தான் கிடைக்குது, ஒயர்லெஸ்ஸாக கிடைக்கல. ஏசி வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஜலாக இல்லை, நல்ல வந்து ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே HAVC கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டச்சுங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் இரடலை கொடுக்குறது. ஒரு மேனுவல் ஏசி தான் இங்கே. இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் குறைக்கிறேன், ஏற்றுறேன், தெரியுதுங்களா? இங்கே அந்த ப்ளூ கலர் கோடு போய் வருது பார்த்திங்களா, இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சருக்கு வேறு எந்த விதமான ஒரு டிஸ்பிளேயும் டிஜிட்டல் டிஸ்பிளேயும் கிடைக்கல. ஈவன் தோ டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் போனீங்கனாலும் அது கிடைக்கிறது இல்லை. MID கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஜிட்டல் கன்சோல் தாங்க போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ஃபியூவல், அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து RPMங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மோனோக்ரோம் ஸ்க்ரீன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம வந்து நம்ம டிரைவிங் எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்க முடியுது. TPMS இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் கிடைக்குது. நெக்ஸ்ட் ட்ராக் மாற்றிக்கிறதுக்கு, வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் பயன்படுத்துறதுக்கெல்லாம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குதுங்க. ஆமாங்க, இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட்லேயே நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஓவரால் ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லெதர் ராப்பிங் கிடைக்கல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சில்வர் இன்செர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 4 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தாங்க. உங்களுக்கு டாட்டாவில் நியூ ஏஜில் கிடைக்குதுங்க அந்த ஸ்டீரிங் யூனிட் தான். இதில் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டில்ட் மட்டும் கிடைக்கும். டெலஸ்கோபிக் நீங்கள் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் போனீங்கனாலும் கிடைக்கிறது இல்லை. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லைங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இல்லை.
இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும். ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் ப்ராப்பராக இருக்குங்க. பட் டெட் பெடல் இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இந்த வேரியண்ட்லேயே கிடைக்குதுங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதற்கப்புறம் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார்றப்போ நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸுங்க. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த சீட்ஸில் எப்பவுமே எக்ஸல் ஆவாங்க. அதோட எர்கனாமிக்கில் வந்து ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது ஓகேவா இருக்குங்க. பட் லம்பாரோட சப்போர்ட்டுங்க, ஷோல்டருக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் கிரே கலர் சீட்ஸ் தான் போயிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். சீட்ஸில் குறை சொல்ல முடியலை. ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் பவர் விண்டோஸ் கிடைக்குதுங்க. ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களுக்கு எல்லா விண்டோஸுமே நார்மல் பவர் விண்டோஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குதுங்க. குடையும் வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸில் கொடுப்பாங்க. ஸ்கோடாவில் சிம்பிளி கிளவர்னு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அது இவங்க டாட்டாவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் கிடைக்கிது. இது என்னன்னா, நீங்கள் சப்போஸ் ஏதாவது டோர் நீக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஆப்போசிட்டில் நைட் டைமில் ஏதாவது வண்டி வராங்க, ஆப்போசிட் இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த ரிஃப்ளெக்டருக்கு ஆப்போசிட்டில் சொல்கிறேன். ஸோ அங்கே ஏதாவது வண்டியோட லைட் அடிக்கிறப்ப இது க்ளோ ஆகும். க்ளோ ஆச்சுன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல கிளியரான ஒருத்தங்க டோர் நீக்கியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு தெரிய வரும். இது வந்து விபத்துக்களை தடுக்க பயன்படும். சின்ன விஷயம் தான், கண்டிப்பாக விபத்துக்களை தடுக்க பயன்படும். ஸோ ஃபைனலாக இந்த டாடா கர்வோட பியூர் ப்ளஸ் மாடலோட வாக் அரவுண்ட் பார்த்துருக்கோங்க. ஆன் ரோட் நான் சொன்னது தான் 1360 கிட்ட வருது. நீங்கள் இது போனீங்கன்னா டீசல் போனீங்கன்னா 1580 கிட்ட வருது. அதற்கு வந்து இது ஒர்த்தா இல்லை அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இதில் ரூம்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து பேனல்ஸ் கேப்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். அப்புறம் ஹெட்ரூம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சுங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். அந்த ப்ரைஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் பேஸ் மாடல் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை பாருங்கள். இது உங்களோட காராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள். ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தோதுன்னு பட்டுதுன்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக பெட்ரோல்னா ஒரு 5000 to 6000 ரூபாய்க்குள்ள வருங்க. டீசலில் ஒரு 2 ரூபா சேர்த்து வரும் ஆவரேஜாக. இப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்க, இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர்.